இல்லை, உண்மைதான். ஒரு அரை நூற்றாண்டு காலமா ஒரு தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை மூடி மறைத்து அவர்கள் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. இதை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து கடந்த 90 ஆண்டுகளில் ஒரு 35 36 முதலமைச்சர்கள் வந்திருப்பாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லும்படியான 2-3 பேர் தான் வந்து தமிழர்கள். மீதி எல்லாமே பிற மொழியாளர்கள் தான். இது இந்தியாவில் எந்த தேசிய இனத்திலும், நீங்கள் மராட்டியமாக இருக்கட்டும், அல்லது அஸ்ஸாமாக இருக்கட்டும், அல்லது இமாச்சல் பிரதேச, இந்த எந்த மாநிலத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இது நடந்திருக்காது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த அட்டூழியம், இந்த அநியாயம் வந்து தொடர்ந்து நடந்திருக்கு. அதனால தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த இந்த களத்துக்கு வந்தபோது அவர் ஒரு பெரும் முழக்கத்தை வந்து முன் வச்சார். நாங்கள் யார் வேணாலும் வா, இங்கே வந்து இருந்துக்க, பிஸ்னஸ் பண்ணிக்க, நீங்கள் வாழ்ந்துக்க, உனக்கான உயரிய பாதுகாப்பை தமிழ் தேசிய இனத்தைச் சேர்ந்த நாங்கள் வந்து கொடுப்போம். ஆனால் தமிழர்கள் எங்களை ஆளுகிற உரிமை என்பது தமிழர்கள் எங்களுக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்னு அண்ணன் வந்து அந்த முழக்கத்தை முன் வச்சு தான் அந்த கட்சியவே கட்ட ஆரம்பித்தார். அதுக்கு காரணம், இங்கே இருக்கிற மற்ற தேசிய இனங்கள் மீது வன்மமோ அல்லது கோபமோ அல்லது வெறுப்போ கிடையாது. நாங்கள் மற்ற தேசிய இனங்களை மதிக்கிறோம். நீங்களா இருங்கன்னு சொல்கிறோம். தெலுங்கர்கள், நான் தெலுங்கன் அப்படின்னு இரு, நான் மதிக்கிறேன் உன்னை, உனக்கான பாதுகாப்பை நான் தர்றேன், நீ எப்படி வேணாலும் நீ சம்பாரிச்சுக்க, எப்படி வேணாலும் சந்தோஷமாக இந்த தமிழர் நிலப்பரப்பில் இருந்துக்க. நீ கன்னடன் அப்படின்னு சொன்னால் நான் கன்னடன்னு சொல்லி இரு, நான் மலையாளின்னு சொன்னால் நான் மலையாளி அப்படின்னு சொல்லி இரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாங்கள்லாம் திராவிடர் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான கருத்தை, இல்லாத கருத்தை நீ முன் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு எல்லாரும் நான் தமிழன் அப்படிங்கிறீங்க. கடந்த 50-60 ஆண்டு காலமாக எவனையெல்லாம் நாங்கள் தமிழர்கள் என்று நம்பினோமோ அவர்களெல்லாம் தமிழர்கள் இல்லை அப்படிங்கிறது எப்போ தெரிஞ்சிச்சுன்னா, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அரசியல் களத்துக்கு வந்ததுக்கு பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு.